देखिए ऐसे बैंड लो प्रॉपर की तरह। तो आप पूछ रहे हैं आपको ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே கைஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்போ ஊருக்கு வரோமோ அன்றைக்கெலாம் வந்து ப்ரோ அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இன்னும் தான் கதை, அதை வந்து காட்டுங்க, ரிசல்ட்டை காட்டுங்கன்னு சொல்லிட்டுருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட்டு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ என்னுடைய ரிசல்ட் மட்டும் காட்டினா பார்த்துமா, ஸோ மற்றவங்களுடைய ரிசல்ட்டும் காட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டு எப்படி நடக்குது, எப்படி பண்ணுறாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக காமிக்கணும் உங்களுக்கு. ஸோ தட் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தோம். நியூக்ளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டு ப்ளஸ் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இங்கே வந்து ஆல்ரெடி பண்ண பேஷண்ட்ஸ் இருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைவாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிஆர்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு எனக்கு பிளட்டு கொடுத்துருவோம். பிளட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ரியலாக காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பிஆர்பி பண்ணுறதுக்காக வந்து பிளட் எடுக்க போகிறாங்க. இதில் தான் மக்கள் எடுக்க போகிறாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் நம்ம மேம் வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அண்ட் உள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு? இன்றைக்கி 2 HD ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. அப்புறம் இன்றைக்கி சாருக்கு வந்து இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் ஜிஎஃப்சி பண்ண போகிறோம். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எந்த விதமான ஒரு பெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து எடுக்கிற பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்ன மிஷினில் போடுவீங்க, சென்ட்ரிஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பிஆர்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய பிளட்டை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து ஒயிட் பிளட் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் பிளட் செல்ஸ் அதை மட்டும் தனியாக எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இன்ஜெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேருடைய க்ரோத்து நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனை கரெக்டாக ப்ராப்பராக இல்லாததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடி கொட்டுற விஷயமே நடக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் பிளட் வந்து போகும்போது ஹேருடைய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஆர்பி பண்ணுறது. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி பண்ண ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, என்ன பண்ணியிருக்காங்கன்றதை வந்து உங்களுக்கு இப்போ நம்ம டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இவருக்கு எப்படி பண்ணியிருக்கோன்னா, இவருக்கு இங்கேருந்து இது வரைக்குமே பால்னஸ் இவருக்கு. ஓகே. ஸோ க்ரௌன் வரைக்குமே பண்ணியிருக்கோம். பட் எக்ஸ்டர்னல் க்ரௌன் கீழெல்லாம் போகல, டோனர் நல்லா இருந்துச்சு அவருக்கு. ஓகே. ஸோ இதுலேருந்து இது வரைக்குமே அவருக்கு இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது ஆஃப்டர் 7th month. 7 month ஆயிருக்கு இது வரைக்கும். ஸோ 7th monthல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட்ஸ் பயங்கரமாகவே வந்திருக்கு. அண்ட் இவருடைய பிஃபோர் பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோவே கேட்போம். ப்ரோ எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து பயமாக இருந்ததா பண்ணும்போது? ஃபஸ்ட் டைம் பண்ண சொல்ல கொஞ்சம் இதாக இருந்தது, பயமாக இருந்தது. ஓகே. ஒரு 2-3 months பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகினே தான் இருந்தது. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஷெட்டிங் பீரியட் இதாகிடும். ஓகே. ஸோ மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி? மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஓகே. ஆனால் பண்ணும்போது எதுவும் பெயின்லாம் உங்களுக்கு இல்லைல்ல? இல்லை மண்டே மட்டும் கொஞ்சம் பெயினாக இருந்தது. ஓகே. கொஞ்சம் தூக்கம் இல்லாமல். ஓகே. அதுக்கப்புறம் மற்றபடி அப்புறம் நார்மலாக இருந்தது. ஓகே, சூப்பர். டெய்லி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எக்கு, அப்புறம் இந்த கொண்டக்கடலை, ஓகே, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ப்ராப்பரான டயட், ப்ராப்பரான இது, அப்புறம் மினாக்ஸ்டில் ஆயில் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட். 7th monthலேயே வந்து நல்ல ரிசல்ட் வந்து எனக்கே கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கிற மாதிரி வேறு ப்ரோ செம. ஸோ எதுவுமே வந்து பயப்பட வேண்டியதே கிடையாது கைஸ். நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து எதனா வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அந்த மாதிரிலாம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட 7 months ஆயிருக்கு. எனக்கு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1.5 year ஆயிடுச்சு. 1.5 year ஆயிடுச்சு எனக்கு பண்ணி. இத்தனைக்கும் சொல்ல போனால் வந்து நான் வந்து ஹெல்மெட் எவ்வளோ போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அவ்வளோ போட்டுமே எனக்கு வந்து இவ்வளோ ரிசல்ட் வந்துருக்குன்னா அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். அண்ட் இப்போ ஆல்ரெடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க லைவாக. ஸோ அதை போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிற ஏரியா. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவருக்கு வந்து செகண்ட் இம்ப்ளான்டேஷன் போயிட்டுருக்கு. ஓகே. அந்த பேஷண்ட்க்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ அவருக்கு வந்து இன்னைக்கு கிராஃப்டை வந்து கலெக்ட் பண்ணுறோம் அந்த பேஷண்ட்டுக்கு. இவருக்கு இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க ஃபாலிக்கல்ஸை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ளேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தரில் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ நான் வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் இங்கே இருக்காரு. ப்ரோ ஹாய் சொல்கிறேன். அப்படியே உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராகுல்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பேசியிருந்தாரு, சசிகுமார். ஓகே, ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து அண்ணன் தம்பிங்க தான். அண்ட் இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டு இருந்தது வந்து ப்ரோக்கு தான். பாருங்க எவ்வளோ ஜாலியாக வந்து வெளியே வந்து உட்காந்து நம்ம கூட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ சுத்தமாக பெயினே இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்காது. ஓகே, அந்த எடுக்க சொல்ல மட்டும்தான் வந்து அந்த பிஞ்ச் பண்ண சொல்ல தான் லைட்டாக ஒரு வலி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு பெருசாலாம் எந்த பெயினும் இருக்காது. இப்போ வைக்க சொல்ல விட நான் தூங்கிட்டேன், இவர் வந்ததாக நினைக்கிறேன். சரியான தூக்கம் எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனுக்கு பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு ரிசல்ட் நல்லா இருக்கணும்னே ப்ரோ வந்து 6 months ஆயிடுச்சு அண்ணனுக்கு பண்ணி. 7 months கிட்ட பிஆர்பிலாம் முடிஞ்சிச்சு அவருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு நான் பண்ணிட்டேன். நானும் இவர் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் நான் பிஆர்பி தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்தளவு எனக்கு எதுக்கு அதுக்குன்னு பிஆர்பி பண்ணுவோம், ஒரே அடியாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாமே அப்படின்றது ஒரே காரணத்தை புக் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு வெறும் சைடில் மட்டும் போய் இதுவாக? ஆமாம் ஆமாம், எனக்கு சைடில் கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்டில் ஹேர்லைன் மட்டும். ஓகே, செம்ம. எப்படி இருக்குது ப்ரோ எங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் எப்படி பார்த்துக்குறாங்க இங்கே? ரொம்ப நல்லா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப நீட்னஸாக இருக்குது. ஓகே, சூப்பர். அண்டு இன்னும் இதுதான் ஃபஸ்ட்டு ஒரே நாளில் எப்படி தான் உங்களுக்கு இல்லை 2 நாள்? இது வந்து நேற்று எடுத்தாங்க, அதாவது இது எடுத்தாங்க, பாலியேஷன் எடுத்தாங்க, இன்னைக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒரு நாள் ப்ரொசீஜர் போல இருக்குது. இது மாதிரி வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான ஏரியாவில் தேவைப்படுதுன்னும் போது 2 நாள் ப்ரொசீஜர் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைலைட்னா அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்போம் வாங்க. ஸோ அவங்க 2 பேரோட அப்பா ஆக்சுவலாக வந்து இவங்கலாம் வந்து பைக் ரைடு வேறு போவாங்களாம். ஆமாம், எல்லாரும் அதிகமாக இப்போ கூட லாஸ்ட்டாக நீங்கள் வரேன்னு சொன்னது வந்து நான் வரேன்னு சொல்லும்போது இவங்க கால் பண்ணாங்க. நான் கன்னியாகுமரி ரைடு முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன், திண்டிவனத்தில் தாண்டி எங்கேயோ வந்துட்டு இருக்கேன். எனக்கு சரியான தூக்கம் ரைட்டில் நான் நடா எப்படா பிரேக் எடுப்பேன், எப்படா பிரேக் எடுப்போம்னு நினச்சிருந்தேன். சரி ஃபோன் வந்துச்சு, நான் வரேன் நிப்பாட்டினேன். சரி ப்ரோ வராருங்க வந்து பார்க்கணுன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஃபர்ஸ்ட் அண்ணனை தான் சொன்னாங்க. சரி நானும் அப்படியே போயிட்டு வந்தேன். எவ்வளோ ஃபாஸ்ட் வேகமாக ஓட்டு வந்தேன், சொன்னேன் பைக்கில் டாப் ஸ்பீடு தான் திட்டிங்கன்னா வந்தேன். வேகமாக போகிறேன்னா ஒரு சந்தோஷத்தில் வர அவன் உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல் அவங்க வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணது? இல்லை சார், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அதுவும் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்க, இதெல்லாம் பண்ண வேணாம். அதெல்லாம் ஒன்றும் பயப்படல, உங்கள் இது பார்த்து தான் நான் சொன்ன பிறகு நானும் அந்த வீடியோலாம் பார்ப்பேன். உங்கள் இது பொதுவாக ஓகே பார்த்துட்டு ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு இது பண்ணி தான் சரி போகலாம், ஃபஸ்ட்டு இவனுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணான். 2வது இந்த சைட்டில் மட்டும்தான் போயிருந்தது, அப்புறம் இவனுக்கும் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி தோணுது இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி? நல்லா நல்லா ஃப்ரெண்டாக பழகுறாங்கலாம். ஓகே, நல்லா இருக்கு, ஸோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆமாம், நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே நான் வந்து எனக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோவில் சொல்லவே இல்லை பட் வந்து எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு திட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்ன எந்த ஹாஸ்பிட்டல் நீ சொல்லாமல் இருக்கியாடா இன்னும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ பார்த்தோன்னே நான் எங்கள் அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணலான்னு இருந்தோம். இந்த இது எதுவுமே சொல்லியா நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேர், அதனால இது சொல்லவே மாட்டேன். அப்புறம் இவருக்கு பர்சனலாக கேட்கலாமோன்றதெல்லாம் இது பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா, சரி ஓகே ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நான் எனக்கு ரிசல்ட் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் தான் வந்து சொல்லணுன்னே இருந்தேன். பட் ஆனால் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ ப்ளீஸ் வந்து கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க. நமக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ரெஷருமே இருக்காது. தட் வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கோன்ற ஃபீலே இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாலியாக உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் ஒரு பேரண்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்டை பற்றி இதுதான். ஸோ எந்த விதமான ஒரு பயமும் தேவையில்லை உங்களுக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேஜராக சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது, என்ன மாதிரி ப்ரொசீஜர், அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாக்டர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும், எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட்டு, இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ எதனா வந்து புதுசாக எதனா வந்து அப்டேட் வந்திருக்கான்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேம், ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது இப்போது? சார் இப்போ நார்மல் ப்ரைஸ் வந்து 1 lakh வரைக்கும் போகுது சார். ஓகே, நார்மலாக வந்து டபுள் டே ப்ரொசீஜர்னா 1 lakh, சிங்கிள் டே ப்ரொசீஜர்னா 75. ஓகே, உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு வரவங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க, உங்களோட ஹெச்டி ரிசல்ட்ஸை பார்த்துட்டு வரவங்களுக்கு வி சார்ஜ் 80 and 75. அதான் மேக்ஸே 80 தான்ற மாதிரி. ஆமாம், அது வரைக்கும் 20,000 அப்படியே நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் 20% டிஸ்கவுண்ட் போட்டு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் 80க்கு மேலே போகாது. ஓகே, அவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அண்டு எத்தனை நாள் நம்ம ப்ரொசீஜர் நடக்கும் இங்கே? 2 days இருக்கும் சார். ஓகே, ஒரு நாள் வந்து 2500க்கு மேலே தாண்டிடுச்சுனாலே 2 days ஆகிடும். 2500 கிராஃப்ட்ஸுக்கு மேலே போச்சுன்னா 2 days. 2 days. ஸோ ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன், இன்னொரு நாள் இம்ப்ளான்டேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிஆர்பிஸ் மந்த்லி ஒன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 6 month வரணும்.
ஸோ மெடிகேஷன்ஸ் அதெல்லாமே எல்லாமே நீங்களே ப்ரொவைட் பண்ணுறீங்களா? ஆப்வியஸ்லி 2 மந்த்ஸ்க்கான மெடிகேஷன்ஸ் பயோட்டின் மினாக்சில் எல்லாம் நம்ம கொடுத்துருவோம். ஓகே. நம்மளோட மெடிசனோட சார்ஜுமே வந்து 1000 ரூபீஸ்க்கு தாண்டவே தாண்டாது. ஆமாம், இது ஒரு விஷயம் வந்து நான் முக்கியமாக சொல்லியே ஆகணுங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து நான் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஹாஸ்பிட்டல் விசாரிச்சிருந்தேன். எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க. தட் வந்து மெடிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஒரு 30,000 40,000 போடுவாங்க. உங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50,000 60,000 அதுக்கப்புறம் மெடிகேஷன் காசு வந்து தனியாக போட்டுருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் கிடையாது. 1000 1500 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிகேஷன்ஸே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயப்பட வேணாம். அண்டு இப்போ வந்து எவ்வளோ நாள் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு? சார் இதுக்கு டவுன் டைம் வந்து ஒரு 3 நாள் தான் சார். 3 days தான். 4வது நாள்லேருந்து நீங்கள் ஒர்க்குக்கே போகலாம். ஓகே. 10th டே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக மொட்டை அடித்து முடி வளர்ந்தால் ஒரு 30 நாளில் எவ்வளோ முடி வளர்ந்துருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் குரோத். ஓகே. ஸோ ஈவன் ஆகிடும். உங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ண இடமும் உங்களோட நார்மலாக உங்களுக்கு முடி இருந்த ஒரிஜினல் முடியோடு சேர்ந்து இது இப்படியே மர்ஜாக இருக்கும். ஸோ தெரியாது, இம்ப்ளான்ட் பண்ணதே தெரியாது, அந்த அளவுக்கு ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஒரு 30 minutes வந்துட்டு போனால் போதும். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக அந்த ஒரு ஹேர் லைனு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஸோ வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. அதனால் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க அது வந்து தனியாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுமோ, வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோதான் குறுகுறுன்னு வந்து பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கில் தான் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஒரு ஹேர் லைன் இதுவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ப்ராப்பராக வச்சிட்டாங்கனாலே நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி விட்டுருப்பேன் தட் பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருடைய ஹேர் லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்நார்மலாக தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்ல. ப்ளஸ் நம்ம சிவிஎன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 80,000 தாண்டாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸே கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட வேறு என்ன வேணும்? அண்ட் மெயினாக என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்ம பண்ணுற இடத்துல அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லி எல்லாருமே. ஸோ தயவு செஞ்சு வாங்க, வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா லிங்க்ஸும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு கன்சல்ட்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். கண்டிப்பாக வரலாம். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லலாம். டோனரை பற்றி நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம கிராஃப்ட் எல்லாமே எடுத்துடுறோம், எனக்கு பின்னாடி ரொம்ப பேட்ச் மாதிரி ஆகிடுமா, பின்னாடி முடியே இல்லாமல் போயிடுமா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்மளோட பேஷண்ட்ஸோட டோனர் பண்ண பேஷண்ட்ஸோட டோனரை பார்த்தீங்கன்னா பிஃபோர் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும் ஆஃப்டரும். ஸோ டோனரில் எடுத்ததே தெரியாது, அந்தளவுக்கு ஈவனாக தான் எடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு பேட்ச் மாதிரியான இடம் எங்கேயுமே தெரியாது டோனரில். இம்ப்ளான்ட்டுக்கு நம்ம வந்து கிராஃப்ட் அங்கேருந்து எடுத்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு அறிகுறியே இருக்காது. ஸோ நல்லா இருக்கும், டோனரும் நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மற்றவங்களும் உங்களுக்கு காமிச்சேன், லைவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானே இருக்கேன். ஸோ வந்து எல்லா வீடியோவும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படியே நீங்களும் வந்து தெரிஞ்சிக்கலாம் எப்படி இருக்குது என்னுடைய ஹேர் க்ரோத் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு போய் பிஆர்பி பண்ணிடுவோம். ஸோ பிஆர்பி வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு டவுட் இருக்கும். அதையும் வந்து நான் வந்து காமிச்சிடுறேன். இப்போ வாங்க. ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. நியூப்ளிஸ்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே. அண்ட் சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோடு அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் அது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கொடுக்கும்ல. இப்போது யாராச்சும் வந்து பயப்படுறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படுறத விட நம்ம வீட்டில் ஃபேமிலியில் பயப்படுவாங்க. பட் அவங்க அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக வந்து பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூப்ளிஸ் கிளினிக் உள்ள என்ட்ரன்ஸு. ஸோ கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் அந்த ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் கிடையாது, ஃபேஷியல்லேருந்து எல்லா ஆஸ்தெட்டிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கும் சரி, இல்லை யாராச்சும் லேடிஸ் எதனா பண்ணணும்னு நினச்சாலும் சரி, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே வந்து மற்ற எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜை போட்டு சிவிஎன்னு போடுங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா எனக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக அவங்க மேலே. ஏன்னா ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ். டாடா பை பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டில் தட் சைனிங் ஆஃப் யுவர் செரி. பை பை.